ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வருஷத்துடைய முதல் சந்திர கிரகணம் நடக்க போகுது இல்லையா, அதை பற்றின முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்போது இந்த சந்திர கிரகணம் ஆரம்பிக்குது, எந்த நேரத்தில் இந்த சந்திர கிரகணம் முடிவடையுது, இந்த சந்திர கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணிகள் எந்த மாதிரி இருக்கலாம், என்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சந்திர கிரகணம் தான் 2024 முதல் சந்திர கிரகணம். இதோடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100 வருஷங்களுக்கு பிறகு ஹோலி பண்டிகை அன்னைக்கு நடக்கக்கூடிய சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் தான். இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நாள் நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்ச் 25 திங்கட்கிழமை நடக்குது. இந்த சந்திர கிரகணம் காலையில் 10:23 மணிக்கு தொடங்குது. பிற்பகல் அல்லது மாலை 3:02 மணிக்கு தான் இந்த சந்திர கிரகணம் முடிவடையுது. இந்த சந்திர கிரகணம் எப்போ உச்ச நிலையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற பீக் டைம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 12:43, கிட்டத்தட்ட 12:45 3 மணி வரைக்கும் இந்த சந்திர கிரகணமானது பீக் ஸ்டேஜில் இருக்கும், உச்சக்கட்ட நிலையில் இருக்கும். இந்த சந்திர கிரகணத்தை நம்மளால் இந்தியாவில் பார்க்க முடியாது. நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னாலும் இந்த சந்திர கிரகணம் நிகழப்போகிறது உண்மைதான் இல்லையா? அதனால் நாம் சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இருக்கிற வீட்டில் கிரகணம் நிகழும் நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், என்ன விஷயங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? கர்ப்பிணி பெண்களுக்கு பொதுவாக நிறைய விஷயங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே நம்ம சொல்லிகிட்ருப்போம். பெரியவங்க, டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறத நம்ம கேட்டுட்ருப்போம். முக்கியமாக இந்த கிரகண டைமில் இந்த விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்யவே கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கெல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் நிறைய பெண்களுக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த வீடியோ மூலயமா நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எந்த விஷயத்துக்காக நம்ம பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நான் கிரகணம் எப்போது எந்த டைமில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? 10:23 காலையில் தொடங்கி பிற்பகல் 3 மணிக்கு முடிவடையுது. 3:02க்கு ஷார்ப்பாக இந்த இப்போ கிரகணம் முடிவடையுது. முக்கியமாக 12:45 3 மணி வரைக்கும் இந்த கிரகணம் பீக் ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த டைமில் நீங்கள் வெளியே அனாவசியமாக போகிறத தவிர்த்துக்கோங்க. டெலிவரி டைம் அல்லது ஏதாவது செக்கப் போகணும் அல்லது முக்கியமான ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வெளியே போங்க. மற்ற நேரத்தில் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்பவே சேஃபான விஷயம். அடுத்து நான் சாப்பிடலாமா, தண்ணி குடிக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் உங்கள்கிட்ட இருக்கும். தாராளமாக நீங்கள் தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிக்கிறது உங்களுக்கும் சரி குழந்தைக்கும் சரி ரொம்பவே நல்லது. முக்கியமாக இந்த கிரகண டைமில் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் தாராளமாக தண்ணி குடிக்கலாம். நிறைய பெண்களுக்கு சாப்பிடலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். சில பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த நேரங்களில் சாப்பிடாமலே பட்டினி கிடப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே தவறான விஷயம். கண்டிப்பாக உங்கள் வயிற்றில் இருக்கிற சிசுவுக்காகவாச்சும் நீங்கள் எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் கண்டிப்பாக சாப்பிடணும். கிரகண நேரமாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம். அதனால் எந்த வித தப்பும் கிடையாது. முக்கியமாக அந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா கிரகண நேரங்களில் செரிமானம் நமக்கு ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்ஸை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் பழங்கள், காய்கறிகளை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி சாப்பிட்டிங்கனாலே போதும். ரொம்ப ஹெவியான ஃபுட்டு ரொம்ப ஆயிலி ஐட்டம் அந்த மாதிரி செரிக்காத உணவுகளெல்லாம் இருக்கும் இல்லையா, எளிதில் ஜீரணம் அடையாத உணவுகளெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா நான் கத்தியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. அந்த நேரங்களில் ஷார்ப்பான பொருள்கள் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. கிரகண நேரத்தில் இந்த அம்மிக்கல் உலக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா நட்டுக்கிட்டு நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரியவங்க சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலர் பார்த்துருக்கவும் செய்வீங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கிராவிட்டி, ஃப்ரீக்வன்சி இதிலெல்லாம் நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதனால தான் நீங்கள் ஷார்ப்பான பொருட்களை கையாளுறது ரொம்பவே கேர்ஃபுல்லாக கையாளணும். அல்லது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கூர்மையான பொருட்களை கையாள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப பயப்படணும்னு அவசியம் இல்லை. எந்த விஷயமும் நம்மளை மீறி நடக்காது. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்காக நம்ம சமைக்காமலே இருக்க முடியாது இல்லையா? நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கோம், வீட்டில் ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தான் சமைச்சாகணும். அந்த நேரங்களில் நம்ம ஷார்ப்பான கத்தி, சிசர் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கிரகண நேரத்தில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கிரகண நேரத்தில் தூங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் தாராளமாக தூங்கலாம். உங்களுக்கு டயர்டாக இருக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா அப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம்.
இந்த சந்திர கிரகணத்தோட டைமிங் படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மணி நேரத்துக்கு வந்து இந்த சந்திர கிரகணம் நடக்க போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம யாரையும் வந்து படுக்கக்கூடாது, தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக பிடிச்சி உட்கார வைக்க முடியாது. முக்கியமாக ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும், பேக் பெயின் இருக்கும், நீ பெயின் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அவங்கள நம்ம ஸ்ட்ரிக்டாக பிடிச்சி உட்கார வைக்க முடியாது. அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு விருப்பப்பட்டால் தாராளமாக படுத்துக்கலாம், தூங்கலாம். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. வெளியே போகாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக வந்து இந்த கிரகண டைமில் வந்து ரேடியேஷன்ஸ் வந்து இருக்கலாம். இதனால தான் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து நம்ம ஷார்ப்பான பொருள், கத்தி, நகை வெட்டி, நகமெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாமும் காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கிராவிட்டி, ரேடியேஷன் இதிலலாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதனால் நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணிவிடுவோம். அதனால தான் வந்து ஷார்ப்பான பொருளெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம அந்த சமயங்களில் பண்ணிக்கலாம். முக்கியமாக சமைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம கூர்மையான பொருட்களை பயன்படுத்தி தான் ஆகணும். அந்த நேரங்களில் நீங்கள் தவிர்க்க முடியாது. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இந்தியா டைம் படி பார்த்திங்கன்னா லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுற டைம் தான் இல்லையா, அதனால் நீங்கள் தாராளமாக வந்து இந்த கத்தி இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதிக நேரம் மொபைல் பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த டைமில் வந்து ரேடியேஷனில் நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதனால் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த கிரகண நேரத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ப்ரெக்னென்சி டைம்லேயுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக கால் எதுவும் வந்துச்சுன்னா மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள். மற்ற நேரங்களில் வந்து கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கிறது ரொம்பவே பெட்டர். ஸ்விட்ச் போர்ட்லலாம் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க, டிவி ஆன் பண்ணுறீங்க, மொபைலுக்கு சார்ஜர் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கைகள் வந்து ஈரமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. மெயினாக கவனிக்க வேண்டியது வந்து நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில் மட்டும் ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவியாக ஆயிலியான ஃபுட்டை வந்து அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்க வேணாம். நம்மளோட ஜீரண சக்தி வந்து அந்த டைமில் கம்மியாக இருக்குங்கிறதுனால தான் நீங்கள் லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சாப்பிடவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு பட்னி கிடப்பீங்க. 4.5 மணி நேரம் வந்து நீங்கள் சாப்பிடாம இருக்கிறது வந்து குழந்தைக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான ஃபுட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஃப்ரூட் ஜூஸு, மில்க்கு அல்லது ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு, இந்த மாதிரி லைட்டான ஃபுட்டாச்சும் நீங்கள் சாப்பிட்டாகணும். இவ்வளோ நேரமும் வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது வந்து நல்லதே கிடையாது. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம்னு சொன்னேன் இல்லையா, அந்த நேரம் முழுக்க வந்து பயந்துக்கிட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. குழந்தைக்கு வந்து பசிக்கும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஹெசிடேட் பண்ணிவிட்டு ஃபுட்டு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். ஸோ தயவு செஞ்சு வந்து கிரகண நேரத்தில் வந்து நான் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு உணவையும் சாப்பிடாமல் இருக்கிறது தவறான விஷயம். சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த நேரத்தில் ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டை எடுத்துக்கணும். அவ்வளவுதான் சிஸ்டர்ஸ். இதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த விஷயத்துக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை. இது ஒரு சாதாரண கிரகணம் தான். இதுவும் நம்மளை கடந்து போகும். இவ்வளோ நேரமும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க.